நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, என் பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்ப பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். கவனியுங்கள், உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில், அதாவது 1 முதல் 1-2 வசனங்களை நாம் தியானித்திருக்கோம். அதனால் இப்போ நம்ம தியானிக்க போகிறது உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மட்டும். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாடல்கள் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தோடு கூட சேர்த்து நாம் அந்த 3ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போது இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே, அங்கே காவலர்கள் இருந்தார்கள், அந்த காவலர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். நான் அவரை என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். நான் என் ஆத்தும நேசரை திரும்ப கண்டேன், நான் என் ஆத்தும நேசரை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சூலமித்தி சொல்லுகிறார். கவனியுங்கள், நேசரை இழந்து விட்டால், அவர் அவளை விட்டு சில காலம் பிரிந்து சென்று விட்டார். அந்த சில காலம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரிவை, தனிமையை, ஒரு வேதனையை, துன்பத்தை அவளுக்கு ஏற்படுத்தியது. அவள் தினம் தினம் அந்த ராக்காலத்தில் அவள் நேசரை தேடி அலைந்தாள். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அந்த வீதிக்கே, அவள் இருந்த ஊரின் வீதிக்கே வந்து நேசரை தேடினான். காவலர் அங்கு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் கேட்டாள், என் ஆத்தும நேசரை பார்த்தீர்களா? அவர் பேரை சொல்லி கூட கேட்கல. என் ஆத்தும நேசரை பார்த்தீர்களா? 3ஆம் வசனத்தில் இருக்கும். அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போன உடனே நேசர் அவளுக்கு காணப்பட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அடுத்தது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கவனிங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது அவர் நம்மை கைவிட்டாராம். இமைப்பொழுது சூலமித்தியை கைவிட்டார். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் திரும்ப அவருக்கு காணப்பட்டார். நித்திய கிருபையினால் அவளுக்கு அவர் திரும்ப காணப்பட்டார். இங்கே அற்பகாலம் உண்ட கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் இது இருந்தாலும் புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. இதனுடைய அற்பகாலம் உண்ட கோபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கிய கோபம் என்று சொல்லி நாம் அர்த்தப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அலை போல் பொங்கிய பெரிய கோபம், கடல் அலை போல பொங்கி எழும்பி வருகிற ஒரு பெரிய கோபத்தோடு
ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? நமக்கு அவருடைய முகத்தை மறைத்தாராம். மிக பயங்கரமான கோபத்தினால் நான் என் முகத்தை இமைப்பொழுது உங்களுக்கு மறைத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இமைப்பொழுது என்கிற காரியத்தை குறித்து நம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு இமைப்பொழுதுனா நம்மள சில பேருக்கு ஒரு ஆயிலே போயிடும். கர்த்தரோட கோபத்தில் நம்ம விளையாடவே கூடாது. கர்த்தருடைய கோபத்தில் நம்ம விளையாடவே கூடாது. அவர் சொல்கிறார் இமைப்பொழுது அப்படின்னு. இமைப்பொழுது அப்படின்றது அவருக்கு எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள், எத்தனை வருடம் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம அவருடைய கோபத்தில் விளையாடவே கூடாது. ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினால் அவர் சொல்கிறாரு, அலை போல பொங்கி வருகிற கோபத்தினால என் முகத்தை உங்களுக்கு மறைத்து கொண்டேன். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நான் அப்படி பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நான் அருவருக்கத்தக்க காரியங்களை நான் பார்க்கிறேன். எனக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் பார்க்கிறேன். எனக்கு சற்றும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நான் பார்க்கிறேன். அதனால் உங்களுக்கு என் முகத்தை நான் மறைத்து கொள்ளுகிறேன். அதனால் உங்களிடத்தில் அந்த ராக்காலம் வந்திருக்கிறது. உங்களிடத்தில் அந்த ராக்காலம் வந்திருக்கிறது. அந்த இமைப்பொழுது நான் உங்களை மறைத்ததுனால உங்களுக்கு வேதனை வந்திருக்கிறது, ஒரு பிரிவு வந்திருக்கிறது, ஒரு சமாதானம் இல்லாத காரியம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உருக்கமான இரக்கங்களால் நான் திரும்ப உங்களிடத்திற்கு நான் வருவேன், என் முகத்தை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிற 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பி பார்ட்டில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய முகத்தை நீர் மறைத்த போதோ நான் கலங்கினவனானேன். சங்கீதம் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நீர் மறைக்கும் போது நான் கலங்கினவனானேன். எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், அலை போல் பொங்கி வருகிற கோபம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறது. அப்போது நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதானா அப்போ என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா, ஒரு விடுதலை எனக்கு தரமாட்டாரா, ஒரு சுகத்தை எனக்கு தரமாட்டாரா, அவ்வளோதான் என் வாழ்க்கை, தேவனுடைய கோபம் தான் இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்க போகுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அலை போல் பொங்கி வருகிறது என்று சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, அலை போல் பொங்கி வருகிற கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது நான் மறைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக அதே காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லுகிறார். இதை மேலோட்டமாக வாசித்து பார்க்கும்போது நமக்கு புரியாது, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அதை எப்படி நம்ம புரிந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அலை எப்படி ஒன்று பின்னாடி ஒன்று ஓயாமல் வந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும், ஓயவே ஓயாது, அது வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, அலை போல் பொங்கி வருகிற கோபத்தினால் என் முகத்தை மறைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறாரு, கடல் அலை போல என்னுடைய கிருபையை ஒன்றன் பின் ஒன்றாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன். அவருடைய பரிபூரணத்தினால் நீங்கள் எல்லோரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி அங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அற்ப காலம் என்ற வார்த்தை ஏசாயாவில் நம்ம வாசித்தோம். அது ஆங்கிலத்தில் சர்ஜ் என்கிறதான ஒரு ஆங்கில வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த சர்ஜ் என்கிறதான ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அலை போல் பொங்குகிற கோபம், அலை போல் பொங்குகிறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அங்கு வருகிறது. அப்போது அலை போல் பொங்குகிற அந்த கோபம் ஆண்டவர் நம் மீது வைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நம் தவறுதின காரியத்தினால, நம் பாவம் செய்த காரியத்தினால, தேவனுக்கு விரோதமாக இருந்த காரியத்தினால தேவனுடைய கோபம் அப்படி இருந்தாலும், அங்கு அடுத்தது நமக்கு வருகிற காரியம் என்ன பாருங்க, கடல் அலை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை புரண்டு வருகிறதாம். தேவனுடைய கோபம் அலை போல வருது. அந்த அலையெல்லாம் தாண்டி அவருடைய பரிபூர்ணத்தினால நமக்கு கிருபையின் மேலே கிருபை, அந்த கோபத்தை ஆற்றுகிற கிருபை, அந்த கோபத்தை மாற்றுகிற கிருபை கடல் அலை போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய கோபத்தோடு தான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன், ஆனால் என்னன்னு தெரியல, இப்போது உருக்கமான இரக்கங்களால் என் முகத்தை உனக்கு நான் திரும்ப காண்பிக்கிறேன். நித்திய கிருபையினால் உனக்கு இறங்கி திரும்ப உன் முகத்தை, என் முகத்தை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவினுடைய அன்பு, சிலுவை மரணம், இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறது. இமைப்பொழுது அவர் கைவிட்டுட்டார். அவர் கைவிட்ட உடனே கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, திரும்ப அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, பிதாவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். சூலமித்தி விட்டு போயிட்டார். சூலமித்தி செய்த தவறு நம்ம 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவள் ஒவ்வொரு முறை நேசரை தொலைத்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். சூலமித்தியை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் திரும்ப அவளுக்கு காணப்படுகிறார். காவலரை விட்டு சற்று தூரம் போகிறா, அங்கே பார்த்தா நேசர் இருக்கிறார். நேசர் ஏன் அங்கே வந்தார்? அந்த ஆத்தும நேசர் ஏன் அங்கே வந்தார்? பரிபூரணத்தினால் கிருபையின் மேலே கிருபையை அவர் கொடுக்கிறார். என் ஜனங்களுக்கு என் முகத்தை நான் நிரந்தரமாக மறைக்க மாட்டேன். என் ஜனங்களுக்கு நான் என் முகத்தை நிரந்தரமாக நான் மறைக்க மாட்டேன். அவரே சொல்கிறாரு, சங்கீதத்தில் 27:8 சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம் முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று கர்த்தாவே என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு ராக்காலமான சூழ்நிலைமை இருக்கிறதா? கடவுள் எங்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்காருன்னே தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறதா? கடவுளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை இருக்குதா? எந்த ஒரு உறவும் பரலோகத்தோடு உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா? எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? எந்த ஒரு காரியமும் நீங்களும் கடவுளும் ஒன்றா இருக்கிறதற்கு தெரியாமல் இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கிருபையின் மேலே கிருபை உங்கள் அண்டைக்கு வந்திருக்கிறது. நித்திய கிருபையுடன் அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். உருக்கமான இரக்கங்களால் அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். நீங்கள் அவர் முகத்தை தேடுங்க பாருங்க, அவர் முகத்தை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். ராக்காலங்களில் நீங்கள் படுகிற வேதனை, துன்பம் அவருக்கு புரியும். என் பிள்ளைகளை நான் அப்படியே விட மாட்டேன், என் ஜனங்களை நான் அப்படியே விட மாட்டேன். உருக்கமான இரக்கங்களால் நான் அவர்களிடத்துக்கு திரும்புவேன். நீங்கள் கடல் அலையை பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும். ஒரு அலை பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதை விட இன்னொரு அலை அந்த அலையையும் தாண்டி பெருசாக வரும். தேவனுடைய கோபம் அலை போல எழும்பினது உண்மைதான், ஆனால் கிறிஸ்துவனுடைய கிருபை அதைவிட பெரிய அலையாக வந்து அந்த கோபத்தை எல்லாம் மூடி, அந்த கோபத்தை ஆற்றி, அதை உருக்கமான இரக்கங்களாக நித்திய கிருபையோடு கூட மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். இப்போ அவருடைய முகத்தை நாம் தேடும்போது பிதாவினுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவதில்லை. சூலமித்தி அவரை தேடினால் சற்று அப்புறம் போனபோது அவரை கண்டுபிடித்தாள். அவரை கண்டுபிடித்தாள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே நீங்கள் நேசரை கண்டுபிடிக்க வேண்டும். நேசரை கண்டுபிடித்தால், நேசரை கண்டுபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியமும் மாறும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம வருகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாடல்கள் 3:4. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன்,
அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். நீங்கள் கவனித்து பாருங்கள், நேசரை கண்டுபிடித்தால் அடுத்து அவள் செய்த காரியம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஹெல்ட் ஹிம் அண்ட் வுட் நாட் லெட் ஹிம் கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை பிடித்து கொண்டு அவரை போக விடாமல் அவரை பற்றி கொண்டேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை கண்டுபிடித்தேன், நான் அவரை பார்த்தேன், அவரை பார்த்துட்டு என் தாயின் வீட்டுக்கும் என்னை பெற்றவளுடைய அறைக்கும் அவரை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டில் வயலன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். தமிழில் அதை நம்ம அர்த்தப்படுத்தணும் அப்படின்னா, அன்பான போராட்டம், மென்மையான போராட்டம் அங்கே ஆண்டவரோடு அவள் ஏற்படுத்துகிறாள். நேசரை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நேசரை கண்டுபிடிச்ச உடனே அவரை பற்றி கொள்ளுகிறார், அவரை விட மாட்டேங்கிறா. அவரை விடாமல் நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், என் தாயின் வீட்டுக்கு வரணும், என்னை பெற்றவளுடைய அறைக்கு நீங்கள் என்னோடு கூட வரணும்னு சொல்லி விடாமல் அவரை பற்றி கொள்ளுகிறாள். நேசரை கண்டுபிடிச்சிட்டா. இவ்வளவு நாள் ராக்காலம், நேசம் இல்லாமல் வேதனை, படுக்கையில் அரண்டு புரளுகிற காரியம், பயம், துக்கம், வேதனை, நோய், கடன், கஷ்டம், பாடு. நேசர் இல்லை, ஆத்தும நேசரை தேடுகிறேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ஒரு நாள் அந்த ஆத்தும நேசரே மனதிறங்கி கிருபையின் மேல் கிருபையினாலும் முறுக்கமான இரக்கத்தினாலும் நித்திய கிருபையினாலும் அவர் நமக்கு இறங்கி அவரை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படும்போது அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சூலமித்தி சொல்லுகிறார், நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லி அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஹெல்ட் ஹிம் அண்ட் வுட் நாட் லெட் ஹிம் கோ என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறாள். என் வீட்டுக்கு வாங்க. யாக்கோபு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம் நடந்தது. தான் பெற்ற பிள்ளைகளை கடத்தி யாப்போக்கு என்கிற ஆற்றை கடத்தி அக்கறைப்படுத்தினான். தன்னுடைய மனைவிகளை அக்கறைப்படுத்தினான், தன்னுடைய வைப்பாட்டிகளை அக்கறைப்படுத்தினான், தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான், தன்னுடைய வேலையாட்கள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான். அவனுக்கு இருந்த எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அந்த யாபோக்கு என்கிறதான ஆறு இன்றைக்கு யோர்தான் தேசத்தில் இருக்கிறது. அந்த நதியை தாண்டி அவர்களையெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு அந்த காட்டு பகுதியில், அந்த வனாந்திரமான ஒரு பகுதியில் யாக்கோபு தனித்திருந்தான். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில் அந்த காரியத்தை. ஆதியாகமம் 33, 24, 26 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 25 வேண்டாம், 24, 26 குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடு கூட போராடினான். அப்போ அந்த புருஷன் சொன்னார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன். அவன் தனிமையில் இருந்தான். அவ்வளோ ஒரு கலக்கமான ஒரு காரியம், அவ்வளோ ஒரு பயமான ஒரு காரியம். அவன் பிழைப்பானா? அவன் பிள்ளைகள் பிழைக்குமா? அவன் மனைவிகள் எல்லாம் உயிரோடு இருப்பார்களா? இந்த காரியங்கள் எல்லாம் தங்குமா? அவன் பயங்கர பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தான். அந்த ராக்காலம் அவனுக்கு ஒரு பெரிய வேதனையான ராக்காலமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட வந்தார், அவனிடத்தில் வந்தார். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போராடினான். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தை அவன் பிடித்தான். யாக்கோபு அவரை போக விடாமல் போராடினான். அந்த போராட்டம் தான் இப்போ சூலமித்தி பண்ணுகிறான். அந்த ஜென்டில் வயலன்ஸ், அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறான், அவரை விடமாட்டேன்றான். யாக்கோபுட்ட ஆண்டவர் சொன்னார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு அப்படின்னார். இல்லை நான் விடமாட்டேன். சூலமித்தி, விடு, என்னை பார்த்துட்டல்ல, விடு, நான் போகிறேன் என்று சொன்னப்போ, இல்லை நீங்கள் என் தாயின் வீட்டுக்கு வரணும், என்னை பெற்றவளுடைய அறைக்கு நீங்கள் வரணும். பெண்களுக்கு எப்பயுமே தாய் வீடு தான் சேஃபான வீடு. கல்யாணம் ஆன உடனே பெண்கள் அதிகமாக போக விரும்புகிற இடம் எதுனா தாய் வீடு தான். ஏன்னா அங்கே தான்
அவங்களுக்கு ஒரு சேஃப்னஸ் இருக்கும், அவங்க ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், அங்கே தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பமாக அந்த தாய் வீடு இருந்தாலும், இவங்க எவ்வளோ செல்வ செழிப்பான இடத்துல போய் வாழ்ந்தாலும், அந்த தாய் வீட்டில் போய் தஞ்சம் அடைகிற அந்த காரியம் இருக்குது பாருங்கள். அந்த தாயை பார்த்து அந்த தாயின் மடியில் படுக்கிற காரியம் இருக்குது பாருங்கள். அந்த தாயோடு கூட இருக்கிற அந்த காரியம் இருக்குது பாருங்கள். அந்த பெண்கள் அவ்வளோ அதை விரும்புவாங்க. சூலமித்தி சொல்கிறா, அப்படிப்பட்ட இடத்துக்கு என் நேசர் இருக்கணும், என் நேசர் வரணும். நான் அதிகமாய் விருப்பப்படுகிற இடத்திற்கு என் நேசர் என்னோடு கூட இருக்கணும். என்னை பெற்றவளினுடைய அறையில் என் நேசர் இருக்கணும். என் பெற்றவளினுடைய பக்கத்தில் நான் ஒரு குழந்தைய எப்படி அந்த கட்டிலில் படுத்திருந்தனோ, எப்படி என் தாயினுடைய அரவணைப்பில் நான் இருந்தனோ, பாதுகாப்பில் இருந்தனோ, எனக்கு பசிக்குதா, எனக்கு காய்ச்சல் அடிக்குதா, எனக்கு ஏதாவது தேவை இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் என் தாய் என்னை பார்த்து பார்த்து அவள் அருகாமையில் வைத்து அவளுடைய கதகதப்பில் அவளுடைய அரவணைப்பில் என்னை வைத்திருந்தாலே, அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே திரும்ப என் நேசரோடு கூட நான் இருக்கணும். என் நேசர் ஒரு குழந்தையைப் போல என்னை அரவணைக்கிற காரியம், என்னை பார்க்கிற காரியம், ஒவ்வொன்றா உற்று பார்த்து என் தேவைகளை சந்திக்கிற ஒரு காரியம் எனக்கு வேண்டும். நான் அதை விரும்புகிறேன். நேசரே, நீங்கள் என்ன அந்த அனுபவத்திற்குள்ளே கொண்டு வாங்க, நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி அங்கு சூலமித்தி அவரை கதறி கேட்கிறாள், பற்றி கொள்ளுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனியுங்கள், சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய ஆத்தும நேசரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். சூலமித்தி சபைக்கு அடையாளம், யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சூலமித்தி சொல்கிறா பாருங்க, என் தாயின் என்னை பெற்றவளுடைய அறையில் நீங்கள் என்கிட்ட வரணும் அப்படிங்கிறா. அதனுடைய அர்த்தம் என்ன? அவளை பெற்ற பொழுது சூலமித்தினுடைய தாய் தன் குழந்தை பக்கத்தில் படுக்க வச்சு, குழந்தை பெற்றா எப்படி அந்த தாயும் சேயும் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பீங்க, உங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு கொசு கடிக்குதா, ஒரு ஈ மொய்க்குதா, அந்த பிள்ளைக்கு எதுவும் பசி இருக்குதா, அந்த பிள்ளை ஏதாவது செய்யுதா, பார்க்குதா, போக்குதா, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அதை பிள்ளைகிட்ட நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்க்குறதில்ல அந்த ஒரு அக்கறை உங்களிடத்தில் இருக்கும். அது புதுசாக பிறந்த பிள்ளை, பச்சை குழந்தை, அதற்கு எவ்வளவு அக்கறை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அக்கறை கொடுப்பீங்க. சூலமித்தி நேசர் இடத்துல அதை விரும்புகிறாள். சபையை நேசர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சபையை நேசர் அப்படிதான் பராமரிக்க விரும்புகிறார். சபையை நேசர் அப்படிதான் ஏந்த விரும்புகிறார். அவர் அப்படிதான் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு நாம் இருக்கிற அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்தும நேசர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்தும நேசரை பார்த்து சொல்ல வேண்டும், நான் என் ஆத்தும நேசரோடு இருக்கிறேன், அவர் என் வாழ்வில் இருக்கிறார், அவர் என் வாழ்வில் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு போக மாட்டார், நானும் அவரை போக விடமாட்டேன், நான் அவரை விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்று நாம் சொல்ல வேண்டும். சூலமித்தி அதை சொன்னார். கவனியுங்கள், நகோமி ரூத்தை பார்த்து சொன்னான், போவாஸ்ட நீ போ, அவன்தான் உன்னுடைய நெருங்கின உறவின் முறையான், அவன்தான் உன்னுடைய மணவாளன், அவன்தான் உனக்கு ஆறுதல் செய்ய போகிறவன். புரியும்படி சொல்லணும்னா அவன்தான் உன்னுடைய நேசர். நீ போ, இன்றைக்கு ராத்திரி நீ அவனிடத்தில் போ, நம்முடைய ராக்காலம் முடியும், இந்த ராக்காலத்தில் நீ போ, உனக்கு ஒரு பொழுது விடியும் என்று சொல்லி ரூத்தை நகோமி அனுப்பி வைத்தார். நகோமி அந்த களத்தில் போவாஸ் படுத்திருப்பான், நீ போய் அவனோடு சேர்ந்து கொள் என்று சொல்லி ரூத்தை அனுப்பி வைத்தார். ரூத் அந்த களத்துக்கு போனான். நீங்கள் வேதத்தை போய் ரூத் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், வேதத்தில் ரூத் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவன் கால் பகுதியில் இருக்கிற போர்வையை விலக்கி அவன் காலின் கீழே படுத்து கொண்டாள். அவன் காலை பற்றி கொண்டு அவள் படுத்து கொண்டாள். ஏன் தெரியுமா? அவன் அவளுடைய நேசர், அவன் அவளுடைய மணாளன், அவளுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டான். அந்த நேசருடைய பாதத்தை பற்றி பிடிக்கும்போது அந்த நேசர் அந்த மணவாட்டிக்கு ஆறுதல் செய்கிறார்.
பாதத்தை பிடிக்கிற மணவாட்டியை நேசர் உதறி விடுகிறது இல்லை. பாதத்தை பிடிக்கிற மணவாட்டியை நேசர் கண்டுகொள்ளாமல் போகிறது இல்லை. அவர் என்ன விலை கொடுத்தாவது அந்த மணவாட்டியை தம்மிடத்தில் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய மணவாட்டி சபையாக இருக்கிற நாம் அவருடைய பாதத்தை நாம் பிடிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை பிடிப்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பாக்கியம். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மிக சிறந்த ஒரு வெளிப்பாட்டை சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நேசரை கண்டுபிடித்தாள், அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றாள், தன் வீட்டிலும் தன் தாயின் அறையிலும் அவரை கொண்டு வந்து விட்டார். நேசர் நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய வீட்டில் உண்டாகிறது தெரியுமா? பேதுருவின் வீட்டுக்கு போனான். அவனுடைய மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டு அவள் கையை பிடித்து அந்த நோயிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். சகேவினுடைய வீட்டுக்கு போனார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ரட்சிப்பை கொடுத்தார். எவீருவின் வீட்டுக்கு போனார். அந்த சிறு பெண் மரித்து கிடந்தாள். எவீரினுடைய மகள் 12 வயது. ஆண்டவர் சொன்னார், சிறு பெண்ணை எழுந்திரு, தலித்தா குமி, எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டாள். அவள் உயிரோடு எழுந்தாள். ஒரு உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல நடந்தது. முதல்ல வியாதி, அதுக்கப்புறம் ரட்சிப்பு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல். வியாதி எதை குறிக்கிறது? பாவத்தின் வெளிப்பாட்டை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வரும்போது நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் மறந்து விடுகிறார். நம்முடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அடுத்தது ரட்சிப்பு. சகேவினுடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வருகிறது. அதற்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் நம்முடைய வீட்டில் உண்டாகிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். உயிர்த்தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருக்க போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது சாதாரண விஷயம் அல்ல. அவர் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பாவங்களையெல்லாம், அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களையெல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர்கள் நோய்களையெல்லாம் சுகமாக்குகிறார். ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அதற்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல நடக்கும். ஒரு உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல நடக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெறுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சுகமாகிறது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். தேவனுடைய விருப்பம் அது. நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய அறைகளில் அவர் இருக்கணும். உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய அறைகளில் இருக்கணும். அவர் நம்முடைய வீட்டிற்கு வரணும். உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சபை எப்படி அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூலமித்தி அவளுடைய தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். தாயின் அறைகளில் கொண்டு போய் வைத்தார். ஒரு நாள் சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும். சபை ஒரு நாள் நேசரை முகமுகமாய் சந்திக்கும், நேசரை பார்க்கும். அப்போ நேசர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சபையை தன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவார். நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவார். சபை அவரை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு நாள் சபையை அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் கொண்டு போவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிராங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இயேசுவை கொண்டு போங்க. இயேசு ஒரு நாள் உங்களை தன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவார். உங்களை மட்டுமில்லை, உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு போவார்.
உங்கள் இனத்தார் உங்கள் ஜனத்தாரையும் சேர்த்து கொண்டு போவார். நீங்கள் இயேசுவை விடாமல் பற்றி கொண்டு அவரை நீங்கள் விட்டுறாதீங்க. அவரை பற்றி கொண்டு இருங்க. அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அவரை நம்பிக்கொண்டு இருங்க. அவரை உறுதியாக பிடிச்சிக்கங்க. தேவன் உங்களை ஒரு நாள் அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் கொண்டு போவார். தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போவார். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரு நாள் சபை சந்திக்கும், நிச்சயமாக சந்திக்கும். ஒரு சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். மத்தேயுவில் இருக்கிறது அந்த சம்பவம். மத்தேயு 28 இருக்கிறது. வாசிக்க வேண்டாம், 9ஆம் வசனத்தை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 28 நம்ம பார்க்குறோம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறார்கள். இயேசுவை சந்தித்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? போய் உடனே அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள். இயேசுவை சந்திச்சாங்க, உடனே போய் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள். சபை ஒரு நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கும். அன்றைக்கு சபையினுடைய அனுபவமும் இதுதான். நீங்களும் நானும் அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்வோம். இதுவரைக்கும் காண முடியாத அந்த முகம், இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத அந்த முகம், இதுவரைக்கும் நம்ம ருசித்திராத இந்த சரீரம், இதுவரைக்கும் நமக்கு அனுபவம் இல்லாத ஒரு நேசர், நம்ம காத்து காத்து ஏங்கி 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 நம்ம ஆயுள் முழுவதும் அந்த ஏக்கத்திலேயே நாம் மரித்து அவரை ஒரு நாள் நாம் பார்க்கும்போது, நான் பூமியில் ஆராதித்த அந்த தேவன், நான் ஆராதித்து துதித்து மகிழ்ந்த அந்த தேவன், அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த அந்த தேவன் என்று சொல்லி அவரை பார்க்கும்போது அவருடைய பாதத்தை பற்றி பிடிப்போம். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அதை செய்தார்கள். முழுவதும் அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சனிக்கிழமையே தேவையானதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு, அது ஓய்வு நாளாக இருந்தபடியினால அவர்களும் ஆயத்தப்படுத்தின காரியங்களையெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு அந்த ஓய்வு நாளில் அவர்களும் ஓய்ந்திருந்து அந்த வாரத்தின் முதலாம் நாள் பொழுது விடுகிற அந்த நேரத்தில், அந்த ராக்காலம் முடிகிறதற்கு முன்பாகவே அந்த கல்லறையின் இடத்திற்கு அவர்கள் வந்து அந்த பொழுது விடியும் விடிந்தாமலும் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த நேசரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நேசரை பார்க்கும்போது அவருடைய பாதத்தை பிடிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் சபை அவருடைய பாதத்தை பிடிக்கும். இது நிச்சயமாய் நடக்கப் போகிற ஒரு காரியம். உன்னத பாடல்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக பார்த்துடாதீங்க. அது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறதா இருக்கிறது. எவ்வளவு சத்தியம் இந்த 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஏதோ அவ நேசரை கூப்பிட்டா வீட்டுக்கு கொண்டு போனா அப்படிங்கிறதோடு அந்த வசனம் முடியல. அது ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிற வசனம், ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை மறைத்து வைத்திருக்கிற ஒரு வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையை சொல்லுகிற வசனம், அவருடைய பகிரங்க வருகையில் நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிற வசனம், பிதாவினுடைய வீட்டிற்கு நம்மை கொண்டு போகிற அந்த வாக்குத்தத்தம் அந்த வசனத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் சபைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ராக்காலம் என்கிறது இந்த பூமிக்குரியது. அது நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவாடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவரை பற்றி கொள்ளுகிறீர்களோ, அந்த ராக்காலம் விடியும். நான் யாக்கோபு சொன்ன அந்த சம்பவத்தை நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, பொழுது விடியுது. அவன் காலை பிடிச்சோன்னே ஆண்டவர் சொல்கிறார், பொழுது விடியுது, விடு நாம் போகணுன்றார். அந்த பொழுது விடியுதுன்ற வார்த்தை என்ன காரியம் தெரியுமா? உனக்கு இன்றைக்கி ஒரு விடிவு யாக்கோபு, என் பாதத்தை பிடிச்சிட்டல்ல, உனக்கு இன்றைக்கு விடிவு. அடுத்தது நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் இருக்கும். சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் இருக்கும். யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பிடித்தான். கர்த்தர் சொன்னார், பொழுது விடியுது யாக்கோபு, விடு, உன் பொழுது விடியும். நீ கர்த்தருடைய பாதத்தை பிடிப்பார், உன்னுடைய பொழுது விடியும், உன்னுடைய ராக்காலம் முடியும். அது உன் ராக்காலம் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கட்டும், நீ கர்த்தரை பிடித்துக்கொள், கர்த்தரை பற்றிக்கொள். ஐ ஹெல்ட் ஹிம், would not let him go. நான் அவரை பிடித்து கொண்டேன், அவரை போக விடவில்லை. என் தாயின் வீட்டுக்கு அவரை கொண்டு வந்தேன். என்னை பெற்றவள், அந்த பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. என்னை பெற்றவளுடைய அறைக்கு நான் கொண்டு வந்தேன். அந்த அறை அவளுக்கு எவ்வளோ ஒரு விசேஷமான அறை தெரியுமா? அவளை பேணி பாதுகாத்த ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்தது. அவளை அரவணைத்த
அந்த காரியம் அந்த இடத்துல நடந்தது. அவளுக்கு பால் ஊட்டின காரியம் அந்த இடத்துல நடந்தது. அவளை கட்டி அணைத்து முத்தம் செய்த அந்த காரியம் அந்த இடத்துல நடந்தது. அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் இருந்த அந்த ஒரு பிணைப்பு அந்த பெற்றவளுடைய அறையில் நடந்தது. இப்போ இயேசு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறா. இயேசுவே, என் தாயை போல நான் இருக்கிற இந்த வேதனையில், பாடில், கஷ்டத்தில் என்னை கட்டி அணைத்து ஒரு குழந்தையை போல உம்முடைய கையில் சுமந்து என் பாடுகளை நீக்கி, என் வேதனையை நீக்கி, என் துன்பத்தை நீக்கி, என் துயரத்தை நீக்கி, என்னை அரவணைத்து, என்னை முத்தம் செய்து, என்னை அன்போடு அணைத்து உம்முடைய மாரின் மேலே சாய்த்து என்னை ஆற்றி தேற்றும் என்று சொல்லி தாயினுடைய வீட்டில் தன்னை பெற்றவளுடைய அறைக்கு அவரை கொண்டு வருகிறான். யோபு சொல்லுகிறான், நான் என் படுக்கையில் அரண்டு புரண்டு கிடக்கிறேன், என் எலும்புகள் எல்லாம் நோக்குகிறது, குத்துகிறது, என் எலும்புகள் எல்லாம் உடைகிறது, என் நரம்புகளுக்கு அமைதல் இல்லை. இயேசுவே, என்னை ஒரு குழந்தையை போல உம்முடைய கரத்தில் ஏந்தி கொள்ளும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு கதறதலோடு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க? ஒருவேளை நம்ம நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற அந்த கதறுதல், உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற அந்த வேதனை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாடு, அந்த தனிமை, அந்த ஏக்கம், அந்த ஒரு போராட்டம் உங்கள் நேசர் அறிகிறார். அந்த போராட்டத்திலே அப்படியே உங்களை அவர் விட்டுட்டு போகிறது இல்லை. அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த நேசர் உங்களை கடந்து போகிறது இல்லை. நீங்கள் தேடுறீங்க, காலத்தில் தேடுறீங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட போய் விசாரிக்கிறீங்க. நீ அப்படியே விசாரிச்சுட்டே இருந்து நேசர் போகிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, உருக்கமான இரக்கங்களால் என் முகத்தை திரும்ப உனக்கு காண்பிப்பேன், நித்திய கிருபையினால் என் முகத்தை உனக்கு திரும்ப காண்பிப்பேன். நீ கதறின இல்லை, உம்முடைய முகத்தை நீர் எனக்கு மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று கதறினி இல்லை. அந்த கதறுதல் மாற்றப்படுகிறது. உன் அண்டைக்கு நான் வருகிறேன், உன் சமீபத்தில் நான் வருகிறேன், உன் கிட்ட நான் வருகிறேன் என்று நேசர் சொல்லுகிறார். சபையே, உன் நேசருடைய பாதத்தை பற்றி பிடித்துக்கொள். உன் நேசரை விட்டு விடாத. உன் வீட்டுக்கு அழைத்து செல். உன் ஆத்துமாக்குள்ள அவரை வைத்துக்கொள். அவர் உன் ஆத்துமா நேசர். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உன்னை விடவே மாட்டார். அவர் உன் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். கடல் அலையை நினைத்து கொள்ளுங்கள், எப்படி பொங்கி பொங்கி பெரிய அலையாய் வருகிறதோ அப்படியே நம் ஆத்தும நேசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பொங்கி பெருக்கெடுத்து வந்திருக்கிறது. தேவனுடைய கோபத்தை மூழ்கடிக்கிற ஒரு பெரிய அலை தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அவர்தான் உன் ஆத்தும நேசர். மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் இயேசுவை பார்த்த உடனே போய் அவருடைய பாதத்தில் விழுந்தார்கள். இயேசுவே, எங்கப்பா போனீங்க? எங்களை விட்டுட்டு எங்கே போனீங்க? ஒரு பெரிய ராக்காலம், நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்தாள். சூலமித்தி தேடினான், யோபு தேடினான், கதறினான், தாவீது தேடினான், கதறினான், யாக்கோபு கதறினான். நீங்கள் என் வீட்டுக்கு வரணும். அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வியாதி சுகமாகும், உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், உங்கள் வீட்டில் ஒரு உயிர்த்தெழுந்த அனுபவம் நடக்கும். நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசுவை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒரு தாயை போல ஆற்றி தேற்றுகிற நம்முடைய நேசரை நாம் விட்டுவிடக்கூடாது. சபைக்கு அவர்தான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் சகலத்தையும் செய்கிறவர். சபையை ஆற்றி தேற்றுகிற நல்ல தகப்பன். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுறதே கிடையாது. அவரிடத்துல நீங்கள் உறுதியாக உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். ரூத் போவாசனுடைய பாதத்தில் போய் விழுந்தா, நீங்கள் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே இருக்கிற இடத்துல நம் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்தும நேசர், நம்முடைய ஆத்தும நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், தாய் போல தேற்றி நம்மை ஆதரிக்கிற தேவன். என்னை பெற்றவளுடைய அறையில் நான் அவரை கொண்டு வந்து வைக்கப் போகிறேன். எனக்கு என் தாயினுடைய அரவணைப்பு எனக்கு என் வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. என் தாய் என்னை தன் கரங்களில் ஏந்தி முத்தம் செய்த அந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது. என் தாய் அவளுடைய மார்போடு என்னை அணைத்து கொண்ட அந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது. என் கண்ணீரை துடைத்து என்னை
முத்தம் செய்து என்னை கொஞ்சி ஆற்றி தேற்றி அரவணைத்த அந்த கரங்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது. அது எந்த மனிதனிடத்திலும் கிடைக்காது. எந்த மனிதனும் அதை எனக்கு செய்ய முடியாது. என் நேசரை தவிர, என் ஆத்தும நேசரை தவிர வேற யாரும் அதை எனக்கு செய்ய முடியாது. என் தாயின் வீட்டுக்கு நான் அவரை கொண்டு வருகிறேன். என் பெற்றவளுடைய அறையில் நான் அவரை கொண்டு வந்து வைக்கிறேன். அவர்தான் அதை எனக்கு செய்ய முடியும். அந்த அரவணைப்பையும் அந்த ஆற்றி தேற்றுகிற காரியத்தையும் அவர்தான் எனக்கு செய்ய முடியும். அவருடைய மார்பில் தான் என்னை அணைத்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடி ஒரு பாடலின் ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, நீர்தான் எங்களுடைய தாய். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தகப்பன். எங்களை ஆற்றி தேற்றுகிற, எங்களை வாழ வைக்கிற, மார்போடு சுமக்கிற, தாங்கி ஏந்தி சுமக்கிற, தப்புவிக்கிற தெய்வம் நீர்தான். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தேவை. ஆண்டவரே, உண்மைதான் இந்த ராக்காலத்தில் நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தை நீர் காண்பியும். இந்த பிள்ளைகளுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ளட்டும். உம்முடைய பாதத்தை பிடித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் அடையட்டும். அவர்கள் சுகமாகட்டும், ரட்சிக்கப்படட்டும், உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவங்க குடும்பம் அதை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்பில், ஆண்டவரே, உம்முடைய உறவில் மகிழ்ந்து சுகித்து இருக்கட்டும். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆண்டவரே, பூமி தன் பலனை அவர்களுக்கு கொடுக்கட்டும். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யட்டும், ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்து நேரம் எடுத்து கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து கர்த்தர் மேலே தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்த நம்முடைய பிள்ளைகள் அவரால் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல இருந்து கடந்து போகட்டும். எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.